Hello viewers, welcome to Jeevas Nalabagam. இன்னைக்கு சுண்டக்காய் குழம்பு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஃப்ரெஷ்ஷான சுண்டக்காய் எடுத்துர்க்கேன். சுண்டக்காய் வத்தல் இல்லைங்க, இது ஃப்ரெஷ்ஷான சுண்டக்காய். இது எப்படி செய்யணும்னா ஃபர்ஸ்ட் இந்த சுண்டக்காயை வந்து நம்ம நல்லா தண்ணியில் க்ளீன் பண்ணிட்டு ரெண்டா கட் பண்ணி உள்ள இருக்கிற அந்த சீட்ல தண்ணியெல்லாம் அந்த தண்ணியில் வந்து அந்த சீடு விதையை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த சுண்டக்காயை வந்து க்ளீன் பண்ண போகிறோங்க. இப்போ பாருங்கள், இந்த சுண்டைக்காயை வந்து நான் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டிருக்கேன். இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா இப்படியே நல்லா இப்படி க்ளீன் பண்ணலாம். இப்படி காயை நீங்கள் லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டு இந்த தண்ணியிலேயே இப்படி பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற இந்த விதையெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்துடும். நம்ம ஏன் இந்த விதையை எடுக்கிறோன்னா ரொம்ப அந்த கசப்பு தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த சீடோடு நம்ம அதிகம் இந்த விதையோடு சாப்பிடக்கூடாதும்பாங்க. அதனால் இதை எடுத்துடணும். இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு 5 minutes நல்லா இப்படி எல்லாம் எடுத்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதில் இருக்கிற அந்த சீடெலாம் விதையெல்லாம் வந்துடும். அப்புறமா நம்ம இந்த தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம டைரெக்டாக வணக்கிறது தான். வணக்கி அரைச்சி குழம்பு வைக்கலாம். அப்படி சுண்டைக்காய் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ் சுண்டைக்காய் இல்லாதீங்க, வத்தல் இருக்குன்னா அதையே வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் வணக்கிறப்ப கூட ஆட் பண்ணி அதுலேயும் சேர்த்து வணக்கலாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு அகலமான பேனில் வந்து எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், இப்போ வெங்காயம், பூண்டு, இஞ்சி, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம இப்போ வணக்கியிருக்கோம். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன பண்ணுறோன்னா இது நல்லா வணங்கியிருக்கு. இப்போ இது கூட நம்ம இந்த விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இந்த சுண்டைக்காய் இதை எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுடலாம். இது போட்டுட்டு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 minutes வந்து இப்போ இது நல்லா ஒரு 5 to 10 minutes இது நல்லா வணங்கிட்டுங்க. சுண்டைக்காய் வந்து நல்லா வணங்கினா தான் அந்த பச்சை வாசமெல்லாம் போகும். அப்போ வந்து நல்லா வணக்குங்க. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தக்காளி வந்து ஒரு கொஞ்சம் மீடியம் சைஸ் பழமாக 4 பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து வணக்குறோம். இப்போ பாருங்கள், இது இந்த அளவுக்கு நல்லா வணங்கியிருக்கு. இந்த சுண்டைக்காயோட கலர் வந்து அந்த பச்சை கலர்லேருந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஒயிட்டாக ஒரு மாதிரி கலர் லைட் கலராக சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு கலர் மாறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த தக்காளி நான் 4 தக்காளி வந்து இதில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி இது எல்லாமே நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இது கூட வந்து தேங்காய் சேர்த்திக்கிறோம். அவ்வளோதான். இனிமேல் நம்ம இந்த கூட தேங்காவும் சேர்த்து ஒரு பரட்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் நான் தேங்காய் வந்து இப்போ இதில் வந்து ஒரு 1/2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் இதுலேயே வந்து கொத்தமல்லி தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது வந்து நான் இந்த சுண்டைக்காய் குழம்பு வந்து வீட்டில் வந்து ஒரு 8 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேங்க. நீங்கள் நார்மலாக வீட்டில் கம்மியாக இருக்கிறவங்க வந்து ஒரு 4 பேர் இல்லை ஒரு 3 பேருக்கு செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து அளவு எல்லாமே கம்மி பண்ணிவிடுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம், இது எல்லாத்தையும் ஒரு பரட்டிட்டு இதை ஆற வச்சு நல்லா பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா ஒரு பரட்டிட்டு அடுப்பையும் ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை வந்து இப்போ நல்லா ஆற வைங்க. ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. வெங்காயம், தக்காளி, சுண்டைக்காய் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட் ரெடியாக இருக்குது. நீங்கள் குழம்பு திக்னஸ் வேணால் இது கூட பொட்டுக்கடலை 4 சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க, வேறு எதுவும் தேவையில்லை. ஒரு 1 ஸ்பூன் பொட்டுக்கடலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ வந்து ரெடியாக சின்ன வெங்காயம் தாளிக்க கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், எண்ணெய் விட்டு கடுகு எல்லாம் போட்டேன். இப்போ இதில் வெங்காயத்தையும் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வணக்கிட்டோம். இப்போ இது கூட வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த இதை வந்து பேஸ்ட்டை நம்ம ஊற்ற போகிறோம். நீங்கள் தண்ணி வந்து திக்னஸ் வந்து உங்களுக்கு குழம்பு நல்லா கொஞ்சம் திக்காக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் உப்பு பார்த்துக்குங்க. இந்த சுண்டைக்காய் குழம்பு வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நல்லாயிருக்கும். குழந்தைங்க வீட்டில் வந்து சுண்டைக்காய் யூஸ்வலாக அவங்க குழந்தைங்களுக்குலாம் பிடிக்காது. அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுங்க, டேஸ்ட்டு பிடிக்கும், நல்லாயிருக்கும்.
பாருங்கள் சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் மெயினாக வந்து உப்பு வந்து லாஸ்ட்டாக பார்த்துட்டு வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குழம்பு திக்னஸ் வந்து நீங்கள் பொட்டுக்கடலை தேங்காய் அதெல்லாம் கரெக்டாக வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் குழம்பு வந்து பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்கள் இது சாப்பாடு கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சுண்டைக்காய் வந்து நல்ல உடம்புக்கு வந்து அதிகமான எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தமான ப்ராப்ளம்லாம் கிளியர் பண்ணும். நம்ம வீக்லி ஒன்ஸ் சுண்டைக்காய் அடிக்கடி எப்படி வீக்லி ஒன்ஸ் சேர்த்துட்டே இருந்தோம்னா இந்த வயிறு சம்மந்தமான ப்ராப்ளம்லாம் எதுவும் வராது. குட்டீஸ்க்குமே அதே மாதிரி வந்து குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.